இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸில் போர்ட் 22 அண்ட் போர்ட் 80 வந்து எனேபிள் பண்ணியிருந்தோம். ஸோ போர்ட் 80 வந்து நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டோம், ஐ மீன் ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ போர்ட் 22 யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ போர்ட் 22 ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா விண்டோஸ் சிஸ்டம்லேருந்து SSH யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். ஸோ பேசிக்கலாக எதுக்கு இது பண்ணுறோன்னா, நம்ம இப்போ எப்படி நம்ம விண்டோஸ் மிஷினை வந்து நம்ம ஒரு கன்சோல் இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி லினக்ஸ் மிஷினை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் பார்த்தோன்னா, அதுக்கு தான் வந்து இந்த SSHன்னு சொல்லுவாங்க. ஸோ போர்ட் 22 யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளாக் யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த பிளாக் வந்து ஒரு இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும், இது நான் தான் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லிங்க்குக்கு போயிட்டு நீங்கள் 2 ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா putty.exe, இன்னொன்று வந்து puttygen.exe. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 64 பிட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பொறுத்து. என்னோடய சிஸ்டம் வந்து விண்டோஸ் சிஸ்டம், அப்புறம் 64 பிட்டு. ஸோ putty.exe ஒன்று, அப்புறம் puttygen.exe. ஸோ இந்த 2 ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சிஸ்டமில் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபைல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த puttygen எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்ப்போம். ஸோ puttygen எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஃபைல் ஒன்று டெவலப் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இந்த ஃபைல் நான் காட்டுறேன். ஸோ my first instance.pmனு சொல்லி ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆச்சு. ஸோ இந்த ஃபைலை யூஸ் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டுக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இது PEM ஃபார்மேட்டில் இருக்குது, அது வந்து PPK ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் பார்த்தோன்னா puttygen. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம PPK ஃபார்மேட்டுக்கு ஃபஸ்ட்டு மாற்றி வச்சுருவோம். இப்போ இங்கே லோடு கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸில் பார்த்தோன்னா இந்த ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த PMன்ற ஃபைலை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணினாலே சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ அது முடிஞ்ச அப்புறம் இது வந்து சேவ் ப்ரைவேட் கீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்கும், பரவாயில்லன்னு கேட்குது, ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்ட அப்புறம் அதே ஃபைலை சர்ச் பண்ணிவிட்டு .ppkன்னு ஃபார்மேட் மாதிரி தான் முடிஞ்சுது. இதில் PPK இப்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் வந்துடுச்சு. ஸோ puttygenோட வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே SSH பண்ணணும். இப்போ அது மட்டும் தான் மீதி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா putty.exe இன்னொரு ஃபைல் டவுன்லோட் பண்ணோம்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வரும், ஐ மீன் putty கான்ஃபிகரேஷன் சொல்லி வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 2 விஷயம் பண்ணோம். ஒன்று வந்து உங்களோட IPv4. ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு EC2 இன்ஸ்டன்ஸு. ஸோ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு IPv4 கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரீவியஸாக வந்து ப்ரௌசரில் நம்ம பார்த்தோம் போர்ட் 80 யூஸ் பண்ணி. ஸோ இந்த IPv4 காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறங்க. இதுக்கு முன்னாடி EC2 யூசர் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். ஸோ இது வந்து AWSோட ஸ்டாண்டர்டான ஒரு நேம். ஸோ இது கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இது கொடுத்தோன்னே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இன்னும் அந்த நம்ம க்ரியேட் பண்ண கீயை வந்து இன்னும் அசைன் பண்ணல. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அகெயின் இதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிவிடுங்க. சேம் EC2 யூசர் பட் அதுக்கப்புறம் இந்த IP அட்ரஸ் இதை போட்டுட்டு டைரெக்டாக இங்கே போயிட்டு பாத். ஸோ இங்கே வந்து அந்த நம்ம க்ரியேட் பண்ண அந்த PPK ஃபைல், அந்த ஃபைல் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும் PPK. ஸோ இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்த அப்புறம் பார்த்தோன்னா இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு who am I அப்படின்னு டைப் பண்ணுங்கள், EC2 யூசர். ஸோ இது வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து லாகின் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இன்னும் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ ping.google.com அப்படின்னு போட்டோன்னா கண்டினியூஸாக புல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ கண்ட்ரோல் C அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும், எக்ஸிட் டைப் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக போர்ட் 22 யூஸ் பண்ணி SSH பண்ணியாச்சு. இப்போ அகைன் putty.exe ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த ஹோஸ்ட் நேம் வந்து இங்கே சேவ் ஆகிருக்காது. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட IP அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி EC2 யூசர்னு கொடுத்து EC2 யூசர் போட்டு IP அட்ரஸ் போட்டுருக்கோங்க. ஸோ இதே அப்படி காப்பி பண்ணிவிட்டு இங்கேயும் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது சேவ் கொடுத்துருங்க. ஸோ இது பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இந்த SSHக்குள்ளே போயிட்டு இதில் போயிட்டு அந்த மறுபடியும் அந்த ப்ரௌசரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இந்த PPK ஃபைல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி முடிச்சு இப்போ ஓப்பன் கொடுங்க.
நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். இப்போ அகைன் எக்ஸிட் கொடுக்குறேன், மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி இங்கே பார்த்தோன்னா இதுக்கு இப்போ லோடு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து அந்த ப்ரௌசர் வந்து வந்திருக்கணும், ஆனால் வரலை. சேவ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம். கரெக்ட். மறுபடியும் அங்கே போயிட்டு சேவ், இப்போ கேன்சல் கொடுப்போம். வாங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லோடு கொடுத்தப்புறம் இங்கே ஆர்ட் எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக வந்து இந்த பிபிகே ஃபைல் செலக்ட் ஆகிருக்கு. இப்போது டைரெக்டாக நம்ம ஒன்றுமே பண்ணாமல் லாகின் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போது ஹூ ஆம் ஐ இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பட்டியோட யூஸ்.